இன்னும் பேப்பரை பார்த்து குறிப்பெடுக்கிற பழக்கம் உன்னை விட்டு போகல. நீ இவ்வளவு புத்திசாலியா இது நாள் வரைக்கும் பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கிறன்னா இதெல்லாம் தான் காரணம். பெரிய ஆள் ஜனா நீ. வீட்டுக்கு வந்தவங்க தன்னோட எதிரியா இருந்தாலும் வாங்கன்னு அழைக்கிறது தான் நம்ம தமிழர் பண்பாடு. என்ன விஷயம்? அது உன் பேரனுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட சொல்லலனாலும் ஊர் உலகத்துக்கு உன் வீட்டுல நடக்கிற விசேஷத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியுது இல்ல? அதான் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாமா ஜனகம்பாலோட மருமகளே, இந்தாங்க வாங்கிக்கிங்க. என்னம்மா மாமியாரோட கண்ணசைவிலே ஆடுறியே? ஜனகம்பால்னா சும்மாவா? என்னங்க வேணும்? எதுக்கு வந்தீங்க? என்னம்மா நீயும் உன் மாமியார் மாதிரியே கேக்குற? உன் புள்ள கல்யாணத்துக்கு வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். ஜானு, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? வாங்க, வாழ்த்துக்கள். ஓ, ஜனகம்பால் குடும்பத்தோட அடுத்த வாரிசு ஜனா. மறக்காம என்ன நீ கல்யாணத்துக்கு கூப்பிடு. நீ பத்திரிக்கை வைக்கலனாலும் நான் வருவேன். இருந்தாலும் நீ என்ன கூப்பிட்டினா நல்லா இருக்கும். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? கல்யாணத்துல பாப்போம். என்ன ஜானு, இந்த ஆள் எதுக்கு இங்க வந்துட்டு போறாரு? இவருக்கு நமக்கு ஆகாது. இந்த ஆளு ரொம்ப விவகாரமான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் எதுக்கு சம்பந்தமே இல்லாம உன் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு போறாரு? உனக்கு புரியலையா சிபி? உன் பேரன் கல்யாணம் எப்படி நடந்துரும் அதையும் நான் பாக்குறேன்னு சவால் விட்டுட்டு போறாரு. மறைமுகமா மிரட்டிட்டு போறாரு. பின்ன எதிரினா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சாதானே அவர் குணத்துக்கும் நல்லா இருக்கும். அத்த, அப்ப கல்யாணம் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும் மீனா. ஆனா இந்த கல்யாணத்தை சுத்தி 1000 பிரச்சனைகள் வரும். ஜனாமா, தமிழ் பாவமா ஆள் அலக்க திட்டுறாங்க. ஆனா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு நல்லதா செஞ்சிட்டு இருக்காங்க. திட்டட்டும். ஆனா இன்னைக்கு திட்டுற இதே வாய் நாளைக்கு தமிழ் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா. இவதான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகன்னு சொல்லும். எப்படி ஜனாமா? மனுஷங்க நாவே மாத்துறது தானே செய்தோம். சரி, நீ வீட்ல இருக்க எல்லாரையும் வர சொல்லு. ஆசாரி வராரு. சரிங்க ஜனாமா. என்ன விஷயமா இருக்கும் மீனா? புதுசா ஏதாவது குண்டை தூக்கி போடுவாங்க. என்ன செய்தோம்? ஜனாமா என்ன சொல்றாங்க? மறுபடியும் ஏதாவது பஞ்சாயத்தா? அந்த தமிழ் எதுவும் வத்தி வச்சுட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் நல்ல விஷயம்தான். அம்மா வணக்கம்மா. வாங்க. ஓகே, நல்லது. மீனா அத்த, இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள். தாலி செய்யறதுக்கு உகந்த நாள். அதான் ஆசாரி வர சொன்னேன். நீ தங்க காசு எடுத்துட்டு வா.
பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் தயாரா இருக்காமா? தயாரா இருக்கு. வாங்க. அந்த கண்டெய்னர் எல்லாத்தையுமே இன்னைக்கு டெலிவரி பண்ணிடலாம். கண்டிப்பா உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்ந்துரும் சார். அது வந்துரும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தமிழ் சொல்லுங்க மேடம். ஆசாரி தாலி கொண்டு வராராம். அத்தை சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி சொன்னாங்க. நீ என்ன பண்ற? இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஏதாவது சொதப்பல் நடந்துச்சுன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். இல்ல மேடம், எல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். என்னடா இவ இத்தனை நாள் மறைச்சிட்டு இருந்தா இப்ப இந்த வேலைய உன்கிட்ட குடுக்கறாளேன்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல மேடம். நீ யோசி, தாராளமா யோசி. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா இதெல்லாம் எடுத்து செய்யும் போதுதான் நீ இந்த வீட்ல வேலை செய்ய வந்தவன்னு உனக்கு தெரியணும். அதுக்காக தான் இதெல்லாம் செய்ய சொல்றேன். செஞ்சிருவல்ல?